ஜனாதிபதிக்கு எந்தளவு வரம்பற்ற அதிகாரங்கள் காணப்பட்டாலும் பாராளுமன்றத்தின் அதிகாரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். பொரளை சதகம் செவன சர்வதேச பௌத்த தகவல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நேற்று இடம்பெற்ற மத வழிபாடுகளில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இந்த ஜனாதிபதி முறையில் ஜனாதிபதிக்கு எந்தளவு அதிகாரங்கள் காணப்பட்டாலும் ஜனாதிபதி எதிர்பார்க்கும் தேசிய நலன்களை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தின் ஒத்துழைப்பு இன்றி ஒரு அடியேனும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதனை சிலர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக என்னை தெரிவு செய்தவுடன் இது தொடர்பில் என்னிடம் பலர் கேள்வி எழுப்பினர். தாம் தெரிவு செய்த ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய போகின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியினர் சிந்தித்தனர். அதுபோன்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஒத்துழைப்புடன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்பட்டுள்ளமையால் தாம் எந்த இடத்தில் இருப்பது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் சிந்திக்கின்றனர். நாட்டுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு இந்த ஒற்றுமை தேவையில்லையா என நான் கேட்க விரும்புகின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நான் தெரிவான சந்தர்ப்பத்தில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் என்னிடம் வந்து என்னுடைய கைகளை பிடித்துக் கொண்டு இவ்வாறான ஒரு கூட்டணி உலகில் எங்கும் இல்லை என கூறினார். කාටවත් තේරුම් ගන්න බෑ මේක ජාතික සම්මුතියක යුගයක්. கட்சி நிற வேறுபாடின்றி வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இவ்வாறான யுகம் ஒன்றை ஏற்படுத்தியதை எவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அனைத்து இன மக்களையும் சமய இன கட்சி நிற வேறுபாடின்றி இணைத்துக் கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைந்து சிறந்த முறையில் செயற்பட வேண்டும் என நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். ඔබතුමන් මේ සියලු දෙනා එක්කහු කරන මෛත්‍රියේම සංකේතය වේවා කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා.